பொலியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோம் அப்படின்னாக்கா வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான அல்வா தான். இதை எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துடலாம். 1 கப் கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதை ஊறின கொண்டக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா பால் எடுத்து வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு மிச்சம் வர அந்த பேலன்ஸில் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம்ல சக்கை, அதை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் எல்லாம் சேர்ந்து எனக்கு 2 கப்பு இருந்துச்சு, அதாவது 300 கிராம் இருந்துச்சு இந்த பால் 300 கிராமுக்கு நான் 150 கிராம் சுகர் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்த பாலை ஊற்றி மிதமான சூட்டில் வச்சு கைவிடாமல் கிண்டணும். இது சீக்கிரமாகவே திக்காயிரும், அதனால் நீங்கள் பக்கத்துலேயே நின்று தான் செய்யணும். இப்போ நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. சீக்கிரமாகவே திக்காயிரும், இல்லைனாக்கா கட்டி விழுந்துடும். நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. நம்ம நார்மலாக மற்ற கோதுமை ரவையிலெல்லாம் செஞ்சுருப்போம். கொண்டக்கடலையில் செய்கிறது இன்னொருமே ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம், அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் நட்ஸு பாதாம் மட்டும் கடைசியாக டாப்பிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முந்திரி வேறு என்ன உங்களுக்கு நட்ஸு சேர்க்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாகவே தேவைப்படலை. நான் ஒரு 50 கிராம் நெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராமே இதுக்கு போதுமானது. சுகரும் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா கலருக்காக நீங்கள் ஃபஸ்ட்டே ஜீனியை கேரமல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சுகரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை, நம்மளோட விருப்பம்தான். இது ஒரு மெத்தடில் நம்ம செஞ்சோம்னாக்கா நமக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ 50 கிராம் நெய்யில் கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சத்தை ஊற்றிருக்கேன். இப்போ ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெந்து வரட்டும், சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பேலன்ஸ் உள்ள நெய்யையும் நம்ம ஊற்றிட்டோம், அதையும் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும், அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விடலாம். இது வெள்ளை கொண்டக்கடலை நல்லா ப்ரோட்டீன் நிறைஞ்சது, சத்தானது கூட. இதில் நீங்கள் ஜீனிக்கு பதில் வெல்லம் சேர்த்திங்கனாக்கா இன்னுமே சூப்பராக இருக்கும், ரொம்ப சத்தாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது, கம்மியான பொருள்லையே நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற நட்ஸு, சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை அதில் சேர்த்துடலாம். பாருங்கள் பாத்திரத்தில் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது அப்படின்ட்டு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற நட்ஸை அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அவ்வளோதான், நம்மளோட அல்வா கொண்டக்கடலை அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.